ஆளுங்கட்சி தரப்பு நம்ம பார்க்கும்போது இங்கே தான் அதிகபட்சியான தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கணும். ஏனென்றால் அது புது கட்சி உள்ளே வராங்க, அது ரசிகர்கள் இருக்கிறாங்க. கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் இருக்கிறாங்கன்னா ஆமாம் உண்மைதான், கட்டுப்பாடற்ற ரசிகர்கள் இருக்கிறாங்க. அந்த 18 வயசுலேருந்து 25-30 வயசுக்குள்ளே தான் இருக்குது. அது தெரியுது நம்மளுக்கு. ஆனால் என்னென்னா ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த கட்சி, இன்னொரு பக்கம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த காவல்துறை, அதிரடிப்படையை பொறுத்த வரைக்கும் அனுபவம் வாய்ந்த அதிரடிப்படைகள், இது எல்லாம் கையில் இருக்குது. உளவுத்துறை கையில் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே திருச்சி அரியலூர் கூட்டத்தில் பார்த்தீங்க, நீங்கள் அனுமதி கொடுத்து பார்த்தீங்கல்ல, அவங்க சொல்கிறது எவ்வளோ, வர்ற கூட்டம் எவ்வளோ, வர்ற கூட்டம் எந்த அளவுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் இருக்குது, எந்த வயது வரம்பில் வராங்க, எந்த இனம், பெண்கள் எத்தனை பேர் வராங்க, குழந்தைகளோட எத்தனை பேர் வராங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு, எத்தனை பேர் மயக்கம் அடைஞ்சாங்க, அங்கே கொடுக்கப்பட்ட அடிப்படை தேவைகள் உணவோ இல்லைன்னா குடிநீரோ எந்த அளவுக்கு வந்துச்சு, இல்லைனா தலைவர் எவ்வளோ தாமதமாக வந்தார், இதெல்லாம் நீங்கள் உளவுத்துறை முதற்கொண்டு ரிப்போர்ட் இருக்கும்ல. அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்துலேயும் திருவாரூர்லேயும் அங்கேயும் எந்த அளவுக்கு வந்தாங்க, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு தெரியல. அந்த அனுபவத்தை வச்சு தானே நீங்கள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்யணும். எந்த கட்சியாக கூட இருக்கட்டும், எந்த கூட்டமாகவும் இருக்கட்டும், நீங்கள் அனுமதி கொடுக்குற இடமும் அந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படி இல்லை, நீங்கள் கொடுக்குற அனுமதி கொடுத்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பு அளவற்ற தன்மையோடு கொடுக்கணும்ல.